Welcome to everyone. Today 10th Maths Chapter 2 Exercise 2.9 second sum பார்க்க போகிறோம். If 1 plus 2 plus 3 plus etc plus k equal to 325 then find 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு தெரியும் 1 plus 2 plus 3 plus etc plus k கான ஃபார்முலா என்னது? இப்போ 1 plus 2 plus 3 plus etc plus k கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இங்கே n போட்டிருப்போம், இப்போ இங்கே k இருக்கனால k into k plus 1 by 2 இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்தால் இதனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 325 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு பதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? 325ன்னு ஒரு ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube அப்படின்னு இதனுடைய வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k அப்படின்னா இதனுடைய ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஃபார்முலாவே எழுதி இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ அப்போ k இன்ட்டு கே ப்ளஸ் 1 பை 2 அப்படின்னா 325. அப்போ k இன்ட்டு கே ப்ளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர்னால் அதனுடைய வேல்யூ என்ன வரும்? இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. k இன்ட்டு கே ப்ளஸ் 1 பை 2 அவங்களே கொடுத்துருக்காங்க, அதனுடைய வேல்யூ 325. அப்போனா k இன்ட்டு கே ப்ளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணால் 2 டைம் மல்டிபிள் பண்ணுவோம். 2 டைம் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வருது? 1,05,625. ஓகேங்களா? 1,05,625. ஸோ இதுதான் ஆன்சர். எதற்கான ஆன்சரு? 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube-க்கான ஆன்சர். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.